இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல், அது வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போல மக்களுக்கான பிரச்சனைகளை ஆழமாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி இன்னொரு கட்சி பார்க்க முடியாது. நான் வந்து பல மேடைகளை சொல்லியிருக்கேன். அது வந்து இடதுசாரி கட்சிகள் பார்வை இருந்தாலும் அவருடைய குரல் ரொம்ப பலவீனமானதாக இருக்கும். ஆனால் மருத்துவர் ஐயாவோ சின்னையாவோ அந்த குரலை ரொம்ப வலுவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. மது ஒழிப்பு பிரச்சனை அண்ணன் மாலன் குறிப்பிட்டது போல அதில் வந்து ரொம்ப தீவிரமாக திடமாக உண்மையிலேயே சீரியஸாக இருக்கக்கூடிய கட்சி வந்து பாமக. நம்ம வந்து மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா கட்சியுமே 2-3 ஆலைகள் இருக்கும், அவங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு ட்ரெண்ட் தானே பிடிச்சிடணும். என்னங்க நீங்க சொன்னீங்கன்னு கேட்டால் அது போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இல்லைன்னு வேறு சொல்றாங்க. இவ்வளோ தெளிவாக வந்து சொல்றாங்க. நாங்கள் சொன்னது போன எலெக்ஷன் பாஸ், இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்ல போன எலெக்ஷன் நாங்கள் சொன்னோம் எங்களை தோக்கடிச்சிங்க, அடுத்த எலெக்ஷன் நாங்கள் சொல்லலை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இந்த மாதிரி போய் வந்து நிற்கிறது. ஆனால் வந்து மருத்துவரை அவர்களும் சரி ஒரு சின்னவரும் சரி இது ரொம்ப புகையிலையோட எதிர்ப்பில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் அட்டையில் அந்த பெரிய அளவில் படம் போடணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். எவ்வளோ பெரிய லாபி, அது வந்து எவ்வளோ கோடிகள் புழங்குகிற இடம், அதை தாண்டி ரொம்ப உறுதியாக இருந்தார். மருத்துவரியம் அது சீரியஸான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறது அதனால தான் வந்து இவங்க வந்து நம்ம வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் இது நமக்கு ரொம்ப பொருத்தமான கட்சியாக இருக்கும்னு இருந்தாங்க. அவங்க வந்து இலவசத்தை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி அது இலவசம் என்பது நத்திங் பட் சீட்டிங் அப்படின்றாங்க, ஏமாற்று வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு கட்சி வந்து இலவசங்களை அறிவிச்சது, இன்னொரு கட்சி வந்து நாங்கள் இலவசங்களை ஒழிப்போம், இலவசங்கிற வார்த்தையை ஒழிப்போம், அப்புறம் எப்படிங்க செய்வீங்கன்னா விலையில்லா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னாங்க. இலவசத்துக்கு பேர் எப்படி கொண்டு வந்தவங்க, இது வந்து இலவச திட்டம், அது வந்து விலையில்லா திட்டம் அப்படின்னு என்னங்க பண்ணுவீங்க, நாங்கள் இது வந்து இலவசமாக கொடுக்கலங்க விலை இல்லாமல் கொடுக்குறோம். என்ன கண்டுபிடிப்பா சாமி, நமக்கு வந்து அந்த கண்டுபிடிப்புகள் வந்து அரசியல்வாதிகிட்ட தான் கற்றுக்கணும். அந்த சந்தர்ப்பங்களில் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களில் ஒரு அரசியல்வாதிகள் ஒருத்தராக இருந்துட்டு அக்கா வந்து அது வந்து ஒரு கட்டுரையில் ரொம்ப தெளிவாக இலவசங்கள் வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிற பதிவு பண்றாங்க.